வணக்கம் சொந்தங்களே. சென்னையை விட்டு போறேன். சென்னைக்கு தான் லாஸ்ட் நாள். சென்னையில நான் வேலை பார்க்குறது, சென்னையில இதுதான் வீடியோ எடுக்கிறது, இதுதான் கடைசி வீடியோவா இருக்கும். என்னடா ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, வேற சைடு வேலை கிடைச்சிருச்சு. அதனால அங்க போறேன். ஒரு சைடு சந்தோஷமாவும் இருக்கு, ஒரு சைடு வருத்தமாவும் இருக்கு. ஏன்னா இப்போ இருக்க இதை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பு போறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் சென்னை மக்கள் இந்த சென்னை இதெல்லாம் வந்து போறப்ப நினைச்சா கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு. ஏன்னா நம்மளோட யூடியூப் ஜேர்னியா வந்து இங்க சென்னையில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால நம்ம யூடியூப்ல எவ்வளோ பேர் ஆனாலும் ஆக மாட்டோம், அது ஒரு விஷயம். சப்போஸ் ஆனாலும் சென்னை தான் அதுக்கு முழு காரணமா இருக்கும். சென்னையை மறக்கவே மாட்டேன். என்னாச்சு திடீர்னு போற அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, சென்னைக்கு வந்ததே வந்து இப்போ இருக்க கம்பெனில வந்து ஃபாரின் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதனால தான் வந்தேன். வந்து 5-6 மாசம் ஆக போகுது. இன்னும் அதுக்கான ஏற்பாடு மாதிரி தெரில. சரி இங்க இருந்தா நமக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு வேற சைடு கிளம்புறதா போன மாசம் இன்னும் ஸ்டெப் எடுத்தேன். அவங்க விடல. அப்புறம் ஃபைனலா இந்த மாசம் வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. வேற எங்கேயும் இல்ல. நம்ம உப்பு நகரம் துறைமுகம் நகரம்னு சொல்லலாம். அங்க தூத்துக்குடிக்கு தான் சொல்லிட்டு அங்கதான் போறேன். அதனால தூத்துக்குடி மக்களே, இந்த சக்தி அன்போடு வரவேற்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வரவேற்பாங்க. இந்த சென்னையில வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இந்த 4 மாசத்துல எவ்வளவு மக்கள் எவ்வளவு அன்பு சம்பாதிச்சிருக்கோம். அதுல அம்மா உணவகம், வாழைப்பழ கடைக்காரன் அண்ணன், நம்ம அண்ணன் அண்ணன்ட்டு எக்கச்சக்கமான பேர் சொல்லிட்டே போகலாம். நம்மளுடைய கம்பெனியுமே ஒரு சைடு மோசமா இருந்தாலும் அங்கேயுமே நிறைய அன்பான மனிதர்களை வந்து மீட் பண்ணியிருக்கோம், சந்திச்சிருக்கோம். நிறைய சீனியர்ஸ், குறிப்பா முக்கியமா நம்ம நண்பன் நண்பன் வந்து 9th நம்ம கூட ஒன்னா படிச்சு அதுல கட்டான ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப இங்க சென்னையில வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. 9 வருஷம் ஆச்சுங்க. 9வது படிக்க போயில ஸ்டார்ட் பண்ண நட்பு 9 வருடம் கழிச்சு அதே ஒரு சிறந்த பாண்டிங்கோட மறுபடியும் தொடர்ந்து ஒரு மாசம் தான் கூட இருப்பேன். நான் கிட்டத்தட்ட 4 மாசம் கூட வந்து சர்வே பண்ணியிருக்கேன். உண்மையிலே இந்த நாள்ல மறக்க முடியாத மெமரிஸ் நண்பா. உண்மையிலே ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குங்க. உள்ள வந்து உண்மையிலே அழுதுகிட்டு இருக்கேன்னு தான் சொல்லி ஆனா சொல்லு. இப்போ இந்த யூடியூப் சேனலுமே நம்ம இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம நண்பனுமே ஒரு காரணம் தான், முக்கியமான காரணம். ஏன்னா யூடியூப்பை பத்தி நமக்கு தெரியாது, இப்பதான் ஸ்டார்டிங். ஆனா நம்ம நண்பன் அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நண்பன் தான் சொல்லி கொடுத்தான். அந்த அளவுக்கு நம்ம நண்பன் நம்ம கூட உறுதுணையா இருந்தான். ஒரு நல்ல நண்பன் இருந்தா போதும், வாழ்க்கையில எதனா சாதிச்சிடலாமாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு நாங்க 2 பேரும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி அங்க வந்து அம்மா உணவகத்துல உள்ளவங்களும் அதே மாதிரிதான், வாழைப்பழ கடைக்காரன் அதே மாதிரிதான். இந்த அளவுக்கு சென்னை மக்கள்லாம் அன்பு காட்டுவீங்கன்னு தெரியாம போச்சு. சரி என்ன பண்றது, பிரிவுகள் இருந்த வாழ்க்கை. வாழ்க்கையில எவ்வளவோ பயணங்கள், எவ்வளவோ பாதைகள், அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கஷ்டமா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. காட்டுல வேற ஆடுது. வீடியோ தான் கட்டாயிருது அந்த மாதிரி, அது வேற கட்டாயிருந்த போகுது. இல்ல ஓடிக்கிடுவேன். ஏன்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம், அதனாலதான் செக் பண்ணிக்க வேண்டியதான். இல்லைன்னா வெட்டியா பேசிக்கிட்டு இருப்போம். நிறைய வாட்டி அது மாதிரிலாம் பேசியிருக்கான். இந்த சென்னையில வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது காசு கிடைச்சோம்ல, நல்ல மெமரிஸ் சேர்த்து வச்சோம். ஏன்னா இங்க நடந்த முக்காவாசி விஷயங்களை தான் நம்ம வீடியோவா எடுத்து போட்டிருப்போம். அதெல்லாம் ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம யூடியூப் சேனலே விட்டுட்டாலும் அதை எடுத்து பாக்குறப்ப அந்த மெமரிஸ்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போவோம். அதனால யூடியூப் சேனல் நமக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் தான். நீங்களே எது ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி அடுத்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காம உங்களுக்கான வீடியோவை நீங்களே உருவாக்க பாருங்க. பாருங்க, நம்ம கம்பெனி பல நல்ல விஷயங்கள் நமக்கு செஞ்சிருக்கு. ஒரு சில இது நமக்கு செட் ஆகல. சேலரி பிளஸ் சாப்பாடு. சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே, மற்ற இடங்கள்லாம் சேலரி மட்டும் போடுவாங்க, ரூமு சாப்பாடுலாம் நம்ம தான் பார்த்துக்கணும். அப்படி இருக்கையில நம்ம இடத்துல அதெல்லாம் போடுறாங்க, நல்ல விஷயம்தான். அது போற கொஞ்சம் நல்லா இருந்தா பரவாயில்ல. 3 நேரம் சாம்பார் தான், 365 நாளும் சாம்பார் தான். அது கொஞ்சம் மாத்தி கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு போறது கிடையாது, இங்கேயே இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப வீட்டுக்கு போற மாதிரி இருந்தா இங்க பிடிக்கலாம், வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாம். ஆனா இங்க வந்து அப்படி போக முடியாதா, அதனால இதே வீடா நினைச்சா நம்ம இங்க வந்து தங்கிட்டு இருக்கோம். ஆமா. அப்படி ஒரு சாப்பாடு கொஞ்சம் நல்ல சாப்பாடு கொடுத்தா எல்லாம் இருப்பாங்க. அதனால என் அன்பார்ந்த முதலாளிகளே, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மேல இருக்கவங்களும் நல்லா பார்த்துக்குவாங்க. அந்த சாப்பாடு ஒரு நேரம்னாவது நல்லா சாப்பிடலாம் அப்படின்ட்டு போனதுதான் அம்மா உணவகம். அம்மா உணவகத்தை பத்தி பல வீடியோஸ்ல பேசியிருப்போம். அதனால நம்ம கட்சி சம்பந்தமாலாம் எதிர்பார்க்காதீங்க, நமக்கு அரசியல் வேண்டாம். அங்க உள்ளவங்களோட அன்பு தான் நம்மள அந்த அளவுக்கு ஈர்த்துச்சுன்னு சொல்லலாம். நம்மளும் வாய் வார்த்தைக்கு அம்மானு கூப்பிடாம மனசுல இருந்து அம்மானு கூப்பிட்டோம். அவங்களும் நம்மள ஒரு பையன் மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அவங்களோட வீட்டு விசேஷங்களுக்கு எல்லாம் கூட கூப்பிட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து நம்ம மேல அன்பா இருந்தாங்க. அதே மாதிரிதான் நம்ம வாழைப்பழ கடைக்காரன் அண்ணனும். அவங்களாம் 20 ரூபாய்க்கு வாழைப்பழம் கேட்டா அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. நைட்டு கூட சொல்லிட்டேன், இந்த மாதிரி போறேன்னுட்டு. அண்ணன் சிரிக்கிறாரு, உனக்கு இதே வேலைடா, மாசம் மாசம் வந்து போறேன்னு சொல்றீங்க, போக மாட்டேன்றாங்க.
அவங்க என்னதான் காமெடியா சொன்னாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா, நமக்கு ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கு. அதே மாதிரி நம்ம அன்னதானம் பிரபு அவங்கள பத்தி எல்லாம் சொல்லவே தேவையில்ல, பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் மாதிரி அன்னதானம் போடாம நம்மள வந்து இன்னும் ஸ்பெஷலா பாத்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு காட்டினாங்க. அவங்க அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த யூடியூப் சேனல்ல சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு நாங்க என்ன நன்றி கடன் செய்ய போறோம்னே தெரியல. இப்ப அங்க தூத்துக்குடி போய் அங்க உள்ள மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு பயம் பதட்டத்தோட தான் போக போறேன். இருந்தாலும் எந்த ஏரியாவுக்கு போனாலும் எல்லா ஏரியாஸ்லயும் நல்ல மக்கள் இருப்பாங்க. நம்ம பழகுற விதத்தை பொறுத்து தான் இருக்கு. அங்க வேலை செய்யற கம்பெனிஸ்ல எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. சொல்லுங்க நண்பா. பார்த்து பத்திரமா இருக்கணும்பா. யார்கிட்டயும் சண்டை சச்சரவுக்கெல்லாம் போயிடாத. முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு போங்க. எல்லாருமே தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து மத்தவங்க வெறுப்பை கொடுத்தாலும் நம்ம அன்பே பகிர்வோம். என்ன ஆயிரப்போகுது? இருக்கிறது ஒரு வாழ்க்கை. அதை முடிஞ்ச அளவுக்கு அன்பா பழகி பேசி சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. மற்றபடி நம்ம கம்பெனி பிடிக்காம போறோம் அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு எந்த கம்பெனியா இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி செட் ஆயிரும் அதுக்கு தகுந்தாப்புல. அது கம்பெனி இப்படி வேலை அப்படி இப்படி இருந்தாலும் கூட இருக்கிறாங்க பாத்தியா, அவங்கள விட்டு பிரியும் போது ரொம்பவே இதா இருக்கும். அதுல முக்கியமா சொல்லணும்னா ஒரு சில சீனியர்ஸ் என்னுடைய செக்ஷன்லயே சொல்லணும்னா கோகுலண்ணே, சதீஷண்ணே, எங்க மாஸ்டர் மணி மாஸ்டர், மொக்க மாஸ்டர். உங்க 3 பேருமே வந்து இந்த இடத்துல குடி வச்சிருக்கேன் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மள்ட்ட ஜாலியா ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுனாங்க. ஒரு சீனியர் ஜூனியர்ன்ற ஒரு எந்த பாகுபாடு இல்லாம பழகுனாங்க. நம்மளும் ஒரு காலத்துல சீனியர் ஆயிட்டோம்னா இதே மாதிரி இவங்கள பார்த்து நம்மளும் அது நம்மளுக்கு கீழே உள்ள ஜூனியர்ஸுக்கு வழி நடத்தணும். நான் நண்பா சொல்றேன், கரெக்டா இல்லையா? கண்டிப்பா. இந்த மாதிரி ஃபேவரட்டான சீனியர்ஸ் எல்லாம் விட்டுட்டு போறது கொஞ்சம் ஃபீலிங்ஸா தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்றது, வாழ்க்கைய கடந்து போறதுதான் வாழ்க்கை. இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாதது. அவ்வளவுதான் மகளே, இன்னைக்கு நைட்டு ட்ரெயின் ஏறிடுவேன். இனிமே நண்பர்கள்லாம் எப்ப சந்திப்போம். சென்னையில அந்த மாதிரி சுத்தின ஏரியா கிடையாது, நம்ம போகாத முட்டு சந்து கிடையாது. முட்டு சந்தா ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். அதெல்லாம் ஒரு சின்ன மெமரிஸா தான் இருக்கு. ரூம்ல இருந்து வீடியோ எடுத்துக்கலாம், ரூம்ல ஆளுங்க எல்லாம் இருந்தாங்களா அதனாலதான் இல்ல, மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. என்ன பேசுறேனே தெரியல மக்களே. வெளியில தாங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க ரொம்ப நாள்ல வெறும் 6 மாசம் தான் இங்க இருந்திருக்கேன். 6 மாசம் 5 மாசம் தான் இருந்திருப்பேன். இந்த 5 மாசத்துலயே அந்த அளவுக்கு நம்மள வந்து சென்னை மக்கள், சென்னை வந்து அன்பால கட்டி போட்டுருச்சுன்னு சொல்லணும். திரும்ப ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு பெரிய ஆள் ஆனாலும் சென்னைக்கெல்லாம் இந்த சைடெல்லாம் வரையில அதெல்லாம் ஒரு மெமரிஸா இருக்கும். என் பசங்கள்ட்ட எல்லாம் சொல்லி காட்டேன், இங்க தாண்டா உங்க அப்பா வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு மெமரிஸ் தான். அதேதான் உங்களுக்கும் சொல்றேன். யூடியூப் சேனல்லாம் பெரிய கம்பு சுத்துற வேலையெல்லாம் கிடையாது. யார் வேணா ஆரம்பிக்கலாம், எப்படி வேணா ஆரம்பிக்கலாம். நல்லபடியா ஆரம்பிங்க. இப்பயே கூட போய் ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரிஞ்சதே வீடியோவா போடுங்க. அதையும் சப்போர்ட் பண்றதுக்கும் மக்கள் இருப்பாங்க. நாங்களே கூட சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா அதை வந்து நல்ல வழியில எடுத்துட்டு போவாங்க. ப்ரொமோஷன் பண்றேன் அது பண்றேன்னு சொல்லி உங்களுடைய வாடிக்கையாளர்களை வந்து உங்களுடைய அன்பு சொந்தங்களை வந்து ஏமாத்திடாம. நம்ம இது வரைக்கும் எதுவும் ப்ரொமோஷன் போட்டதில்லை, இனிமேலும் போட மாட்டோம் நம்புறேன். பார்ப்போம் வாழ்க்கை எப்படி கொண்டு போகுதுன்ட்டு. சரி மக்களே, இனிமே தூத்துக்குடியில இருந்து சந்திப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா நண்பா? சரி நண்பா, வாழ்க்கையில வந்து நல்ல இடத்துக்கு போனோம். கண்டிப்பா நான் போயிட்டு இங்க இல்லாம நல்ல அன்பா எல்லாத்துட்டும் இரு, நல்லா வேலை பாரு, யூடியூப் சேனலை விட்டுறாத. அந்த வார்த்தை இவன் தான் எனக்கு அடிக்கடி சொல்லாம, யூடியூப் சேனல் விட்டுறாத நண்பா, யூடியூப் சேனல் விட்டுறாத நண்பான்ட்டு. கண்டிப்பா விடவும் மாட்டேன். நண்பனுடைய ஆணைக்கிணங்க கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போவேன். வேற என்ன சொல்றேன்னு தெரியல மக்களே. போன மாசமே கிளம்புறதா இருந்துட்டு அங்க அம்மா உலகத்துல எல்லாம் போய் சொன்னப்போ அவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. அவங்களோட நல்லதா இல்ல என்னோட கெட்டதா தெரியல, அங்க இருந்து கிளம்ப முடியல போன மாசம். ஆனா இந்த மாசம் எப்பாடு பட்டுனாலும் கிளம்புறோம், கிளம்பி ஆகுறோம். இங்க என்ன சேலரி 18 ரூபா, அங்க ஒரு 24 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவுன்னு தெரியல, ஒரு 6 ரூபா டிஃபரன்ஸ். மற்றபடி கம்பெனில குறை சொல்றதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. இனிமே குறை சொன்னாலும் ஒன்றும் போறது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முதலாளிகள் அனைவரும் உங்களுடைய தொழிலாளர்கள்ட்ட அன்பா இருங்க, நல்லபடியா சாப்பாடு போடுங்க. சம்பளம் வந்து சொன்ன சம்பளத்தை கொடுங்க. 10,000 சொல்லிவிட்டு 8,000 தருது 5,000 தருது இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். எனக்கு அப்படி இருந்தாங்கன்னு சொல்ல வரல, எனக்கும் நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க நம்ம கம்பெனி. ஏன்னா இவ்வளவு நாள் நம்மளை வாழ வச்ச கம்பெனி, நம்ம எதுவும் குறை சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது. நல்ல கம்பெனி தான்.
அதனால நானே எதிர்காலத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி எல்லாம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். அப்படி ஆரம்பிச்சேன்னா நான் காட்டுறேன் இதுதான்டா முதலாளித்துவம். என்னைய பார்த்து வளர்க்கலாங்கிற மாதிரி சம்பாதிக்கிறோமோ இல்லையோ நம்ம கீழே வேலை வைக்கிறவங்கள நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ரெஸ்டாரண்ட் எல்லாம் வைப்போமா என்னங்கிறதெல்லாம் ஃபியூச்சர்ல பார்ப்போம். கண்டிப்பா வைக்கலாம். நான் பட்ட இன்பத்தை நீங்க படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஓபன் பண்ணுவோமான்ட்டு. சரி மக்களே, உங்களுடைய அன்பான சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்பயும் ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்னதே தான் சொல்றேன். இது என்னுடைய 201வது வீடியோன்னு நினைக்கிறேன். தெரியல எத்தனைன்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கட்டாயப்படுத்தி பண்ண வேண்டாம், பண்ணவும் மாட்டீங்க. பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்க. இனி வரும் வீடியோக்கள்ல தூத்துக்குடியில இருந்து சந்திப்போம். வட்டாமாமே. சரி நண்பா, பார்த்து பத்திரமா எதுவா இருந்தாலும் போன் அடி. ஓகே, சரிங்க. அதே மாதிரி இங்க இருந்து போறப்போ எல்லாத்துலயும் சொன்னதெல்லாம் முடிஞ்சா இந்த இதுக்கு அடுத்து கிளிப்ல ஆட் பண்றேன். பாத்துட்டு போங்க. ஓகே, பாய்ங்க. பாய்ங்க. மறந்த நன்றிகள். இப்ப காசு கொடுத்து சாப்பாடு வரும். ஒரு ஒருத்தவங்க சும்மா கடமை கொடுத்துறாங்க. நீங்க ஒரு நாள் வீட்டுல இருந்து தொட்டுக்காலம் ஒண்ணு வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கஸ்டமரா டீல் பண்ணா தான் வீட்டு பசங்க பாத்துக்கணும். இல்ல, இது பேர் அம்மா உணவு. அதனால வேலை செய்யறவங்க எல்லாம் அம்மா. அவ்வளவுதான். அப்படியே சரி கவர் பண்ணிட்டேன். இத்தனை நாள் நைட் சாப்பாடு நிம்மதியா சாப்பிடறோம்னா இங்கதான் உண்மைங்க. கண்டிப்பா இந்த சாப்பாடு வர்றதோட இன்னும் சப்பாத்தியும் வந்துடும். சப்பாத்தி சொல்ல வார்த்தை இல்லை. அந்த அளவுக்கு நீங்க நல்ல பக்கம் வந்தீங்கன்னா எங்க அம்மாவோட பார்த்துட்டு அக்கானுங்க அம்மா எல்லாம் பார்த்துட்டு போனீங்க. அங்க டெய்லி சாம்பாரா தளிச்சு போய் ஏதாவது பெருமாள் இருந்து வந்தோம். அம்மாவோட ஒரு என்ன இருக்குன்னு பார்க்க வந்தோமா, சப்பாத்தி டெய்லி நீங்க வந்து இவ்வளவு நேரம் வருத்தமா இருக்கு. இருந்தாலும் நீங்க அங்க ஒரு அங்க போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவீங்க. அங்க போனா உங்களை ஒரு கண்டிப்பா இருப்பாங்க. கண்டிப்பா இருப்பாங்க. 5 கை ஒரே மாதிரி இருக்காது. அதனால அந்த உணவத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியும். ஓசை வரும்ப்பா. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அம்மா உணவுக்கு சாப்பிடுங்க மக்களே. நீங்க வெளியில ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறீங்கன்னா உங்களை ஒரு நார்மல் கஸ்டமரா டீல் பண்ணுவாங்க. நீங்க காசு கொடுக்குறீங்க, உங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு போட்டுருவாங்க. சாப்பிட்ட இலைய போட்டு நீங்க தான் இருக்கணும். ஆனா இங்கே அப்படி கிடையாது. தான் பிள்ளைய அம்மா எப்படி பார்த்துக்குவாங்களோ அந்த மாதிரி சாப்பிட்ட தட்டை கூட கழுவக்கூடாது அப்படின்றாங்க. நாங்கள் வேலைக்கு பண்ணுறாங்க. இல்ல, இது உங்களோட வீடியோவாக சொல்லணுமா? நீ சொல்றதுல எங்களுக்கு எங்களுக்கு வர வார்த்தைங்க. இப்ப நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம். எங்களை மாதிரியே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாங்க சென்னைக்கு வரையில சொல்லியாமா, சென்னையெல்லாம் ரொம்ப மோசமான ஏரியா. படத்துலயே அப்படிதான் காட்டுறாங்க. எல்லாம் பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை கொள்ளை அப்படின்ட்டு. ஆனா இங்க பார்த்ததுல ஒருத்தர் விட அப்படி இல்லம்மா. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ரொம்ப நல்ல மனசு சொல்லுவாங்க. நீங்களும் சரியா அங்க வெறும் பக்கத்துல அன்னதானம் பண்ணுவாங்க. ஒரு இடத்துக்கு வாழைப்பழம் வாங்குவோம். எங்களுக்கு போனாலே போதும் 20 ரூபா தான் கொடுப்போம். மாட்டுக்காரே போச்சு போகுது. அந்த மாதிரி சென்னையில நிறைய மக்கள் இருந்தாங்க. கிராமத்திலோட எப்படிலாம் இருக்காங்கன்னு தெரியல. எல்லாரும் உண்டரை கொண்டு வச்சுட்டு வெளியில வந்து பேசுறாங்க. இதெல்லாம் அம்மா உணவுக்கெல்லாம் அடுத்தடுத்து வளர்ச்சி தான் நம்ம கொண்டு போகணும். அது நம்ம நான் போன் எடுங்க. சரிப்பா, ரொம்ப நன்றி. கேட்டோம் சரிப்பா. சரிப்பா, அந்த ஒரு நிமிஷம் இருப்பா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. சரியா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இங்க இருந்தாலும் நண்பனையும் விட்டுறாதீங்க. சீக்கிரமா சரியா. ஒரு ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்து எங்களை மறைச்சு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. இவன் கூட 9ஆம் படிக்கையில ஸ்டார்ட் ஆகிருக்கும் அந்த நட்பு. அப்ப அதுக்கப்புறம் 9th 10th எல்லாம் வேற கிளாஸ்ல போயிட்டான். ஆனா ஒரே ஸ்கூலு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இங்க ஜாமத்துருடா வாடான்னு சொல்லி விட்டா திரும்ப அதே மாட்டி அப்ப எப்படி பழகணுமோ அதே மாதிரி திரும்ப பழக ஆரம்பிச்சோம். அது கடைசி வரைக்கும் நீங்க போயிட்டு வரோம். முடிச்சுட்டு ரூம் போகிற முன்னாடி அப்படியே நம்மளோட ஃபேவரட் கடையில் ஒரு டீயை போட்டு போக வேண்டியதான். நம்ம எப்போதும் அடிக்கடி இங்கே தான் குடிக்கிறது. அதனால இதுவும் ஒரு மாதிரி எமோஷ்னல் கலந்த ஒரு கடையாகி போச்சு. டேஸ்ட்டு நல்லா இருக்கவனாலையோ ப்ரைஸ் 10 ரூபா உள்ளே போட்டாங்க. மற்ற கடையிலலாம் 12 ரூபா 15 ரூபான்ட்டு. கடைசியில் பார்த்தா இங்கேயும் ரேட்டு ஏற்றிட்டாங்க. என்ன பண்ணுறது, இனிமேல் இங்கேயும் வரமாட்டோம். இனிமேல் நினச்சாலும் வரமாட்டோம். அது ஒரு விஷயம்.
சென்னையில் இவ்வளோ பேர் சம்பாதிச்சது உண்மையுமே சந்தோஷமா இருக்கு. அதுல இன்னொன்று என்னன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மதுரையிலேருந்து ஸ்ரீ ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பழக்கம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் மீட் பண்ணானுங்க, அவங்களையும் மீட் பண்ண முடியல. சாரிண்ணே. அப்படியே டீயை குடிச்சு முடிச்சானே நம்ம வாழைப்பழ கடைக்கார அண்ணனை மீட் பண்ணியாச்சு. அண்ணன் என்ன பேசுறாருன்னு பாருங்க. உங்க கையால ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாலும் மன திருப்தி தானே. பாத்தீங்களா, நம்ம அண்ணனோட மனசு வந்து கிள்ளி கொடுக்குற மனசு கிடையாது, அள்ளி அள்ளி கொடுக்குற மனசு. நம்மளுக்கு மட்டும் இல்ல, இங்க வர்ற எல்லா கஸ்டமருக்கும் அண்ணன் அப்படிதான் கொடுக்குறாங்க. இப்போ பாத்தீங்களா 20,000 கேட்டோம், கற்பூரவல்லி அது இது கொடுக்குறாங்க. அள்ளி எத்தனை இருக்குன்னே தெரியாது. அங்க போய் பார்த்தா தெரியும், 10-15 பழத்துக்கு மேல இருக்கும். 20,000 நம்ம கடையில போய் வாங்கினா ஒரு 4-5 பழம் தான் கொடுப்பாங்க. ஒரு பழமே 10 ரூபான்பா. பழமே 10 ரூபா போகுது. இந்த மாதிரி வர்றவங்கள்ட்ட சீப்பா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வாங்க, மக்களோட பேசி பழகுங்க. இப்ப நாங்க வர்றோம், டெய்லி வாங்கிட்டு போயிருந்தோம்னா இந்த அளவுக்கு அண்ணன் நம்மள்ட்ட க்ளோஸா இருந்துக்க மாட்டாங்க. என்ன டெய்லி என்ன சாப்பிட்டீங்களா, பேசுறீங்களா, இந்த மாதிரி பேசி அப்பதான் ஒரு உறவுகள் உருவாகும். கரெக்டா? கண்டிப்பா. ஓகே, உங்களை அண்ணன் பிசினஸ் பரவாயில்ல, நல்ல ஒரு மெயினான ஏரியால கொடுத்தாங்க. அதனால கஸ்டமர்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அது பகையில கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நமக்கு பிடிச்சவங்களுக்கு நல்லது நடக்கல, அது நம்மளுக்கே நல்லது நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு அண்ணனுக்கு பிசினஸ் ஆகையில நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. கட் பண்ணி அடுத்த அண்ணன் போறேன் பேசணும். நான் பெருமை அழைச்சு நான் சொல்றேன். அண்ணன் விட்டு போறது ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம கடந்த ஒரு 4 மாசமா அண்ணன்ட்ட தான் பழம் வாங்கிட்டு இருக்கோம். அண்ணன் வந்து கணக்கே பார்க்க மாட்டாங்க. நம்ம வந்தா போதும் சீப்பா அள்ளி விட்டுறாங்க. நம்ம 10 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க, 20 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அண்ணனோட மனசு ரொம்ப பெருசு. உண்மையிலே டெய்லி காலையில எந்திரிச்சு எனர்ஜியோட வேலைக்கு போனோம் அப்படின்னா அது அண்ணனோட வாழைப்பழத்தினாலதான். டெய்லி காலையில போயில அண்ணன் வாங்கிட்டு போற ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு போனாதான் அப்பதான் போய் நல்லா திடமா வேலை பார்க்க முடியுது. அதுக்கு நம்ம 4 மாசம் இங்க சர்வே பண்ணிருக்கோம்னா இங்க போக சொல்லுங்கண்ணா. 4 மாசம் இங்க சர்வே பண்ணி வேலை பார்த்துட்டோம்னா அதுக்கு அண்ணன் தான் முக்கியமான காரணம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தள்ளுவண்டி கடைங்க, இந்த மாதிரி கடைகள்கிட்ட வந்து வாழைப்பழமா இருக்கட்டும், காய்கறியா இருக்கட்டும் வாங்க. கரெக்டான இதே எல்லா வீடியோலும் சொல்றேன்னா அந்த அளவுக்கு நல்ல மனசு இல்ல. சென்னையில நான் பார்த்த நிறைய மக்கள்ல அண்ணனும் ஒரு அண்ணன் நல்ல மனசு இல்ல. அண்ணன்னா நம்ம அண்ணனும் ஒரு அண்ணன். நம்ம அண்ணனும் நம்ம மேல அவ்வளவு ஒரு பாசம், நம்மள ஒரு கஸ்டமரா மட்டும் இல்லாம நம்மள ஒரு தம்பி மாதிரி ட்ரீட் பண்றாங்க. கரெக்டு தாங்க அண்ணன் பிசினஸ் டைம். அந்த அளவுக்கு அண்ணன் நல்ல மனசு. அண்ணனை விட்டு பிரியறப்ப கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு. அண்ணன் அதை சொன்னோட அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்றாங்க, என்ன தம்பி போறியா அப்படின்ட்டு. வாழ்க்கை, மனிதர்களோட வாழ்க்கை பிரிவுகள் நிறைந்ததான் இருக்கு. அண்ணன் பிசினஸ் டைம்ல இருக்காங்க, கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. சரி மக்களே, அடுத்ததுல பார்ப்போம், அடுத்த கிளிப்ல. போடுங்க. எப்படி நல்லபடியா அண்ணனோட பிசினஸ் அடுத்தடுத்து வளர நம்மளுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய வாழைப்பழ கடையே வச்சிடணும். வாழைப்பழ கடை மட்டும் இல்லாம ஆப்பிள், ஆரஞ்சு அந்த அளவுக்கு டெவலப் ஆகணும். அதுக்கு தம்பியோட மனமார்ந்த வாழ்த்துக்கணும். கண்டிப்பா கடை வைக்கணும்னு ஒரு கண்டிப்பா வச்சிடலாம். உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி வைப்பீங்க. அப்படியே வாழ்த்துக்கள் என்னைக்கும். அண்ணன் வந்து கஸ்டமரை ஹேண்டில் பண்ற விதம் அப்படின்னா சிரிச்ச முகத்தோடுங்க. சிடுனே ஒரு நாள் கூட அண்ணனை பார்த்தது இல்ல. என்னதான் இந்த டிஃபிகல்ட்டான கஸ்டமர் இருந்தாலும் அவங்கள்ட்ட கொண்டு அண்ணன் சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. அதுதான் அண்ணனோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். இதுக்காகவே கஸ்டமர் அவங்கள்ட்ட எங்கேயும் போக மாட்டாங்கண்ணே. உங்களோட நெஞ்சில் குடியிருக்கோண்ணா நாங்கெல்லாம். கண்டிப்பா போயிட்டு வரோம்ண்ணே. சரிடா. அடுத்த எப்போ வாழ்க்கையில மீட் பண்ணுவோம்னு தெரியல. உங்களுடைய இருந்த நீங்க நினைவுகள்ண்ணே. கண்டிப்பா அதுதான் கேமராமேன் போதைக்கு. சரி பாப்போம்ண்ணே. பாய் மக்களே, வாங்க வாங்க. அதே மாதிரி நம்மளோட வடக்கு நண்பர்கள் இவங்களை மீட் பண்ணதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா அங்கேருந்து வந்து நமக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணா கேளுனாங்க. உண்மையிலே இவங்களையும் நம்ம மிஸ் பண்ண போகிறோம். அப்படியே வாழைப்பழம் வாங்கிட்டு ரூம் போகிற வழியில் பார்த்தோம்னா நம்மளோட மாடு. இந்த மாட்டை பற்றி நம்ம பல வீடியோ போட்டிருக்கோம். ஆனாலும் அதுக்கு எந்த விதமான இது கிடையாது. நம்மளும் அதுக்கு ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு மெடிசன்லாம் வாங்க போனோம். கடைசியில் மாட்டு வர்றவங்களே ரெஸ்கியூ பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா திரும்ப கொஞ்ச நாள்லேயே விட்டாங்க. அதோட காயம் ஆற கூட இல்லை. அது பாவம் வலியோடையே நடக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இதை லேசாக கடந்து போக முடியல. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, மாட்டுக்கு அதால் முடிஞ்ச உணவுலாம் வச்சாங்க. சரி நம்மளும் வாழைப்பழம் வாங்கிட்டு வரோமே அப்படின்ட்டு ஏதோ ஒரு 2 பழத்தை நம்மளும் கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு கொடுத்தோம். இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியல. முடிஞ்சளவு தயவு செஞ்சு இந்த மாட்டுக்காரங்களாம் அந்த மாதிரி மாட்டெல்லாம் விட்டுறாதீங்க. நீங்கள் ஈஸியாக விட்டுட்டு போயிடுறீங்க. அதை சுற்றி உள்ளவங்க பார்த்து இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு அப்படி பார்த்துக்க முடியலன்னா மாடை வளர்க்காதீங்க. அதை நீங்கள் வேற யார்ட்டையாவது நாள் விட்டுருங்க. இல்லை கறியை கூட வித்துட்டா கூட அது ஒரே நாளோட செத்து போயிடும். இப்படி டெய்லி அணுவா சாகிறதுக்கு ஒரே நாள்லேயே செத்துட்டாலும் பரவாயில்ல.
இல்ல ஆன் பண்ணிட்டேன். இல்ல அவன் பேசிக்குவானா. ரொம்ப சீனியர் விட்டு போனா ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு வந்து நம்ம சீனியர் மாதிரி இல்லாம ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டாரு. அதனாலதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. மத்தவங்கள்ட்ட எல்லாம் விட ஒரு 1-2 பேர் தான் நம்மள உள்டன் மனசார சொல்றேன்னு சீரியஸா. உன்னைய வெளியில போனாலும் கருப்பசாமி அந்த டைலாக் வரல. ஒரு நேர்ல வா போன்னு கூப்பிட்டாலும் பின்னாடி கருப்பசாமி தானே கூப்பிட்டுருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம கூட இதே மாதிரி எல்லா கம்பெனிலயும் ஒரு சீனியர் இருப்பாங்க. சீனியர் மாதிரி இல்லாம ஃப்ரெண்டு மாதிரி. அதுல நம்ம அண்ணன் ஒண்ணு, இன்னொரு அண்ணன் நீங்க அடிக்கடி பார்த்திருப்பீங்க. ஆள் நம்மள மாதிரி இருப்பாரு, சதீஷ் அண்ணன். அப்புறம் நம்ம மணி மாஸ்டர், மோகம் மாஸ்டர். இவங்க 3 பேர் தான் நம்மளுக்கு தலப்பாக்கட்டியில ரொம்ப இங்க வச்சிருக்கேன் அப்படின்னா இவங்க 3 பேர்த்து தான் சொல்லணும். சீரியஸா உண்மையில விளாட்டு சொல்லணும்னு மாதம் டைலாக் அர்த்தமா நிறைய பேச வேண்டியிருக்கு. நிறைய நல்லது கெட்டதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ரெசிபிஸ் எல்லாம் தொழில் சரி நம்ம ஜூனியர் வந்து வளர்ந்தா நம்ம மாதிரி வந்துடான் இல்லாம நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த வகையில நம்ம சீனியர் கோவில் அண்ணனை பாராட்டணும். அடுத்த இடத்துக்கு போனா இந்த மாதிரி ஒரு சீனியரா கிடப்பாங்களான்னு தெரியல. நான் வேற வீடியோல கிராஸ் ஆயிருக்கேன். அதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களை அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு அது கண்டுக்காது. எடிட்டிங்ல தெரிஞ்சிடலாங்க. ரொம்ப மிஸ்ஸிங்கா இருக்கு. போன் அடிக்கிறேன் கண்டிப்பா. என்னைக்கும் மறந்துட மாட்டேன். ரொம்ப ரொம்ப இல்ல, நம்ம ஒரு பக்கத்து இருந்தா திருச்சி தான். கண்டிப்பா ஆசீர்வாதம் காலத்தட்டு போட்டா நேரம் நிக்கிட்டா அண்ணனுக்கு என்னைக்குமே தம்பி வந்து அடிமை மாதிரி. அன்பு அடிமை. அன்பு வலைய வீசி நம்மள வந்து புடிச்சிட்டாரு அண்ணன். இந்த உருட்டல் என்ன நடக்குது? உருட்டா சீரியஸா நெஞ்ச தொட்டு சொல்றேன். சீரியஸ் இங்கன்னு இல்லண்ணே, நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். உன்னைய மாதிரியே கேரக்டர்ல நிறைய பேரை பாக்குறேன். ஆனா எல்லாம் இங்க மாதிரிதான் 1-2 பேர் தான் அந்த மாதிரி பார்க்க முடியுது. அந்த வகையில இந்த கமெண்ட் நீ சதீஷ் அண்ணன் அவார்டு கொடுக்குற அளவுக்கு வளர்ந்தனா கண்டிப்பா ஒரு நாள் பெரிய யூடியூபர் ஆகி மீட் பண்றேன். நான் இவ்வளவு பெரிய யூடியூபர் ஆகிறேன்னா அதுக்கு அண்ணன் தான் காரணம் உங்களே சொல்றேன். ஓகே மகளே, அடுத்த கிளிப்ல பாப்போம். நான் இது வந்து வீடியோக்காக சொல்லணும்னு நெஞ்சில இருந்து வர்ற வார்த்தை தான். இது வந்து நான் ஒரு துண்டு சீட்டு வச்சு நான் படிச்சு சொல்லலாம். மனப்பாடம் பண்ணிட்டு வந்துருக்க. என் மனசுல இருந்து வர்ற வார்த்தைகள் கொட்டுறேன் வருது, மனசுல இருந்து வருது. எல்லா இவ்வளவு நாள் அடக்கி வச்சிருந்த அன்பு எல்லாத்தையும் இன்னைக்கு கொட்டுறேன். உன்கிட்ட வாந்தி எடுக்கிறேன் அப்படியே. அதனால என்னென்ன பேசுனியோ கண்ணன் பாவம். அதனால என்னடா கேன திட்டி போட்டு அழுகதான் வர மாட்டேங்குது. பேசிக்க மத்தபடி மனசு அப்படியே புண்பட்டு இருக்கிறேன். அடுத்த இடத்துக்கு போனோம்னா இதே மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் கிடப்பாங்களான்னு தெரியல. அங்க போய் கஷ்டப்பட போறேன்னு நினைக்கிறேன். பாப்போம். எல்லா இடத்துலயும் ஒரு சில கிறுக்கு இருப்பாங்க. உன்னைய மாதிரி சில தங்கமான மனிதர்களும் இருப்பாங்க. இங்கே அந்த மாதிரிதான். இந்த மாதிரி நிறைய இடத்துலயும் எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி தங்கமான சீனியர் எல்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி சீனியர் எல்லாம் விட்டுறாதீங்க. நாளைக்கே நான் ஒரு பெரிய அவுட்லெட் செஃப் ஆனாலும் அதுக்கு அடி போட்டது விதை போட்டது அண்ணன் தான். அந்த நன்றியை நான் தம்பி என்னைக்கும் மறக்க மாட்டேனே. சரி, வாழ்த்துக்கள். அப்படியே ஒரு ஃப்ரேம் போட்டுருவோம். அப்பா 2 முடிச்சுக்கணும். நீ கண்ணே